ஒளியும் மெய்யும் நெறிக்கண்ட அன்பும் வீரமும் உடையது எப்பொழி காட்சி 1. ஆங்கிலேய வீரன் நம் தமிழ்நாட்டின் வளத்தை கண்டு கலைக்கின்றான். காட்சி 2. தங்கள் கொடுங்கோல் ஆட்சியை பலப்படுத்த புதிய கட்டளைகளை கவர்னர் விதிக்கின்றார். இன்று நமது கவர்னர் அவர்கள் புதிய விதிமுறைகளை விதிக்க உள்ளார். Rule number 1. Those who don't have a legal heir must relinquish their territory to the East India Company. முதல் விதிமுறை, சட்டப்பூர்வ வாரிசு இல்லாதவர்கள் அவர்கள் நிலப்பகுதிகளை கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும். Rule number 2. You all, each one of you, must pay taxes to the Nawab or be my subordinate and persecute everyone without mercy. இரண்டாம் விதிமுறை, அனைத்து வகையான வட்டிகளையும் அனைத்து வகையான வரைகளையும் வழிமுறைகளையும் அனைத்தையும் நம் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். யார் எப்போது போனால் எனக்கு என்ன, பணம் தான் முக்கியம். காட்சி 3. தமிழர் நிலங்களை நேர் வழியில் அடைய முடியாது என்பதை அறிந்த ஆங்கிலேயர் சூழ்ச்சியை கையாண்டனர். இல்லை துரை அவர்களே, நாம் வீசிய வரிக்கைகளை பெற்றுக்கொண்ட அரசர்களில் ஒரே ஒரு சிம்மம் மட்டும் சீற்றம் கொண்டு எழுகிறது. அவனே சிவகங்கை அரசன் முத்துவடுகநாதன். Regardless of the lion's conspiracy, no matter how wild he is going to be a mite of my gun. சூழ்ச்சி மட்டுமே சூழும், கர்ஜிக்கும் சிங்கம் அதனது ஒளியது நரியின் தந்திரத்தில் வீழும். So what's your plan? வாடிவாசலில் துள்ளும் காலையும் காளையார் கோவிலில் தாயுமானவர் முன் கரம் கூப்பி நிற்கும் ருத்ர தாண்டவத்தில் தாண்டவம் புரியும் சிவன் தியான கோலத்தில் இருப்பதை காண நிராயுத பாணியாக செல்வான் முத்துவடுகநாதன். விதி எப்படி இருக்கிறது? காட்சி 4. முத்துவடுகநாதர் படுகொலை செய்யப்படுது. முத்துவடுகநாதர் நவாப் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் தன் கணவர் இழந்ததை அடுத்து சபதம் ஏற்றல். அவர்களை வேரோடு
மாற்றான் கைவசம் பட்டு ஆட்சி பட்டு கிடப்பதை கண்டு என் மீசை துடிக்கிறது அண்ணா. தமிழினத்தின் வீரமும் மானமும் வஞ்சகர்கள் காலடியில் கிடக்க அங்கே வெள்ளையனை எதிர்த்து போர்படி நிறுத்தினார் வீரமங்கை வீரநாட்சி. அவனை கவசம் போல் காத்து அரியணை ஏற்றுவது என் தலையாய கடமை. ஒன்றாக சொல்லீர்கள் அண்ணா. அந்த அந்நியர்களுக்கு நாம் அடிமையா? வெள்ளையர்கள் அவர்கள் எல்லையில் தான் நிற்க வேண்டும். மீறினால் என் வளருக்கு பதில் சொல்ல நேரிடும். யாரெங்கே குதிரையை தயார் செய். வீரநாச்சியாரை தாக்குகிறோம். வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் உதவியுடன் போர் புரிந்து ஆங்கிலேயரை வெற்றி கொண்டார். ஆங்கிலேயரை வெற்றி கொண்ட முதல் பெண்மணி என்ற பெயர் வேலுநாச்சியாருக்கே உண்டு. வில்லுக்கு ஒரு விஜயனில் சொல்லிய சொல்லுக்கு மருது பாண்டியர் என்று நிரூபித்தீர். நம் நாட்டை அழிக்கும் இந்த கரையோன் கூட்டத்தை ஒழிப்போம். போர் முரசு கொண்டட்டும். வெற்றிவேல் வீரவேல். இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கிடைத்தாற் போல் ஹைதர் அலியாக தம் ஆயுத பலமும் குயிலின் துணிச்சலுற்ற வீரமும் தூணாக நிலைநிற்கும் உங்கள் வலிமையும் நாம் வெற்றி பெற வழிமொழிந்தன. தமிழர்களுக்கு நன்றி. வெற்றிவேலுக்கு வீரபாகு, வீரநாச்சியாருக்கு மருது. வரலாறு பேசும். நிலைமை நாட்கள் குடுகுடுப்பு காலம். எப்போ இந்த வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை கால் எடுத்து வச்சாங்களோ அப்போல இருந்து பசி பட்னி பஞ்சம் போயிட்டு இதுல வேற வழி பண்ணலே நம்ம ரத்தத்தை உறிஞ்சு எடுக்கிறாங்க. நீ கல்யாணம் திறந்து பார்க்காதா? ஜக்கம்மா சொல்றோம், ஜக்கம்மா சொல்றோம். ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்க்க துணிந்த சின்னமருது பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார். ஜம்புத்திய பகரத்தில் வாழும் ஜம்புத்தியில் உள்ள அனைத்து சாதியினரும் ஒன்று சேருங்கள். இந்த அறிவிப்பு என்னவென்றால் ஈழர்களின் அந்த அறிவிப்பு என்னவென்றால் மேன்மை தாங்கிய நவாப் முகமது அலி அவரை முக்தார் தளத்தால் நம்மிடையே நாட்டு மக்களுக்கு இடம் கொடுத்துவிட்டு இப்பொழுது ஒரு விதவையாக ஆகிவிட்டார். வாக்குறுதி கொடுத்த அந்த வீரர்களோ வாக்குறுதியை மீறிவிட்டு இப்பொழுது அவர் அரசாங்கத்தையே ஆட்சி செய்கின்றனர். நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி அதிகாரம் செய்து வருகின்றனர். உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் அந்த ஈழர்களின் சூழ்ச்சி திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஒருவரின் மேல் ஒருவர் பழி போட்டுக் கொண்டு ஈழர்களுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள். இந்த ஈழர்களை கண்ட இடத்திலேயே கொண்டுவிட வேண்டும். இந்த ஈழர்களுக்கு எவ்வளவுவன் தொண்டூழியம் செய்து நாய் வாழ்வு வாழ நினைக்கிறானோ அவனை நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த பிரகடனத்தில் கூறுகிறேன். எவனாவது ஒருவன் இதை மீறினால் அவனது மீசையானது எனது அடிமையிற்கு சமமாகும். அவனுக்கு பிறக்கும் பிள்ளைகள் இந்நாட்டில் உள்ளவர்கள் அந்த ஈனர்களுக்கு மனைவியை கூட்டிக் கொடுக்கும் பிள்ளைகள் என கருதப்படுவார்கள். யாரெங்கே இதை நம் கோயில் சோற்றில் ஒட்டுங்கள். சின்னமருது தனது பிரகடனத்தை கோவில் சிவர்களிலும் திருச்சி மலைக்கோட்டையிலும் பிரகடனம் செய்தார். மருது பாண்டியர்களின் வீரத்தையும் விவேகத்தையும்
ஆயுதத்தையும் கண்டு பயந்த ஆங்கிலேயர் அவர்கள் மீது குற்றங்கள் பல சுமத்தி தூக்கிலிட துணிந்தனர். கட்டபொம்மனின் காலடிகளை பின்பற்றியவர்கள் நாங்கள். ஊமைத்துறையை காட்டிக் கொடுத்து நட்பு பாராட்டுவதா? ஜாம் தமிழ் பயின்றவர்கள். திராவிட நிலத்தில் தலை தாக்க வேண்டும் என்றால் அது தெற்கது மட்டுமே. நல்வினை புரிந்து மணியடி மணி சேருமினி தூங்கு வேளையில் என் நாட்டில் மற்றொரு அன்னையின் கருவறை கிடைக்கும் என்று கூறுகிறேன். ஒரு நாட்டை அடிமையாக்கும் வினையை அறுத்து நல்வினையை செய்வேன். நஞ்சு கடந்தது அருளால் மரவர் குருதி கடந்தது இம்மண்ணின் சுகந்திரம். வாழ்க தமிழ். மண்டி சரிந்தது வென்றனர். சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட வீரர்கள் மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிக்கொணரும் ஒரு சிறு முயற்சியை